ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் உட்கார்ந்து தரிசனம் செய்யக்கூடிய சில சேவாக்கள் பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை முன்னாடி 3 சிறிய அறைகள் இருக்குது. இந்த அறைகளில் 30 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம உட்கார்ந்து சேவா பார்த்த பிறகு சேவா முடிந்தவுடன் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் சுமார் 10 அடி தூரத்தில் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய சில சேவாக்களுக்கு டிடிடி பக்தர்களை குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த குலுக்கல் முறையானது ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஆன்லைன் லக்கி டிப் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய சேவாக்களான தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா மற்றும் சுப்ரபாதம் சேவாவிற்கு பக்தர்களை டிடிடி 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்ந்தெடுத்துடுறாங்க. 2025 நவம்பர் மாதத்திற்கான ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையுது. ஒவ்வொரு மாதமும் இதே போல் டிடிடி 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி பக்தர்களை தேர்ந்தெடுத்துடுவாங்க. ஒவ்வொரு மாதமுமே இதே போல் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி அரசு விடுமுறை நாளாகவோ ஞாயிற்றுக்கிழமையாகவோ அல்லது விசேஷ நாட்களாகவோ அமையும் பட்சத்தில் 18ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் டிடிடி ஆன்லைன் லக்கி டிப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க இலவசம்தான். இந்த 2 நாட்களுக்குள்ள நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா மற்றும் சுப்ரபாதம் சேவா இந்த 4 சேவாக்களுக்கோ அல்லது உங்களுக்கு விருப்பமான சில குறிப்பிட்ட சேவாக்களுக்கோ ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேதிகளுக்கோ அல்லது உங்களுக்கு வசதிக்கேற்ப உங்களுக்கு விருப்பப்பட்ட தேதிகளையோ செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சேவாக்களுக்காக அப்ளை பண்ணலாம். சேவாவிற்காக அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் எண்ணை வைத்து தான் நம்ம ஆன்லைனில் இந்த சேவாக்களுக்காக அப்ளை பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். இந்த 4 சேவாக்களில் சுப்ரபாதம் சேவா மாதத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் இருக்கும். அர்ச்சனா சேவா மற்றும் தோமாலா சேவா செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இருக்கும். அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் இருக்கும். இதில் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் வரும் பட்சத்தில் அந்த நாட்களுக்கு மட்டும் அந்த சேவாவிற்காக பக்தர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, மற்ற நாட்களுக்கு பக்தர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதற்கு ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் இதற்கு ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் எப்படி அப்ளை பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவாவில் செலக்ட் ஆனால் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து ஒவ்வொரு சேவாவிற்கும் ஏற்ப சுமார் 25 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் உட்கார்ந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சுப்ரபாதம் சேவாவில் சிரட்டானால் கோவிலினுடைய பங்காரு வாக்கிலி, அதாவது கருட பகவான் அமைந்திருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் நின்று சுப்ரபாதம் பாடுவதை நம்ம கேட்டுட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே சுப்ரபாதம் சேவாவில் சிரட்டான எல்லா பக்தர்களையுமே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் வரிசையில் போய் அப்படியே நம்ம பெருமாளை பக்கத்தில் சுமார் 10 அடி தூரத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி 12 மணிக்கு இந்த லக்கி டிப் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குழுக்களில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணிக்கு டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. எந்த சேவாவில் எந்த தேதியில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற லிஸ்ட் நமக்கு அப்டேட் ஆகியிருக்கும். அதே சமயம் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு அவங்க எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற டீட்டெயில்ஸோடு சேர்த்து எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சேவாவிற்கான கட்டணம் பே பண்ணுறதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க.
தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 220 ரூபாயும், சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 120 ரூபாயும், அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆனால் 1250 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே செலக்ட் ஆனவங்க அவங்க செலக்ட் ஆன சேவாவிற்கான பேமெண்ட் செஞ்சு முடிச்சிடணும். சப்போஸ் அவங்க பேமெண்ட் செய்ய தவறிவிட்டாலோ, அவங்களுக்கு வந்த மெயிலை செக் பண்ண தவறிவிட்டாலோ, அவங்க செலக்ட் ஆன அந்த வாய்ப்பையுமே தவற விட்டுடுவாங்க. இந்த சேவாக்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த சேவாக்கள் எப்படி கோவிலுக்குள்ளே நடக்கும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 சேவாக்களுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம், ட்ரெஸ் கோட் எல்லா தகவல்களுமே நீங்கள் இப்போ கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் பங்காரு வாக்கிலிக்குள்ள சுப்ரபாதம் பாடி பெருமாளை துயிலெழுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்ம நேரில் பார்க்கலாம். சுப்ரபாதம் பாடுற வரைக்கும் திரைகள் மூடப்பட்டிருக்கும். சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே திரைகள் விளக்கப்பட்டு வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. திருமலையில் வெங்கடேஸ்வர பெருமாளை பொதுவாக எல்லா தரிசனங்கள்லையும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வரைக்கும் நம்ம நின்று தரிசனம் பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த சுப்ரபாதம் சேவாவில் சிரட்டான பக்தர்கள் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி முடித்த பிறகு துவாரபாலகர்களை தாண்டி வரக்கூடிய முதல் அறையான ஸ்னபன மண்டபம் தாண்டி அடுத்து வரக்கூடிய 2வது அறையான ராமர் மேடை அறையை தாண்டி கடைசியாக 3வதாக வரக்கூடிய சயன மண்டபம் வரைக்கும் நாம் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சயன மண்டபம் தாண்டி இருக்கக்கூடியது தான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை. பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. வெங்கடேஸ்வர பெருமாளை துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்க்கக்கூடிய சமயத்திலே மிக பிரம்மாண்டமாக, உயரமாக, விசாலமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாருன்னா, அதே பெருமாளை 10 அடி தூரத்தில் இருந்து நம்ம தரிசனம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை அருமையாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். அந்த தரிசன அனுபவமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பெருமாள் பக்கத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சேவா மட்டும் கிடையாது, தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆனாலும் பெருமாளை நம்ம க்யூவில் போய் பக்கத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் நின்று பார்க்குறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற தரிசன டிக்கெட் போலேயே நம்ம க்யூவில் அப்படியே மூவ் ஆகிட்டே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். இருந்தாலும் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பதனால பெருமாளை நம்ம அழகாக பொறுமையாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம். க்யூவில் மெதுவாக மூவ் ஆகிட்டே அப்படி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். சுப்ரபாதம் சேவாவில் மட்டும்தான் பெருமாளை உட்கார்ந்து சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் பெருமாளை உட்கார்ந்து சேவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். தோமாலா சேவாவில் செலக்ட் ஆகக்கூடிய பக்தர்கள் பெருமாள் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 35 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரைக்கும் தரிசனம் செய்யலாம். ஃபஸ்ட்டு சேவா அட்டன் பண்ணுறதுக்காக கோவிலுக்குள்ளே நம்ம போகக்கூடிய சமயத்தில் பெருமாள் வஸ்திரங்களோடும் ஆபரணங்களோடும் இருப்பார். எந்தவித மலர் மாலைகளும் இருக்காது. மூலவர் வெங்கடேஷ பெருமாளோடு சேர்த்து பஞ்சபேரங்களும் கருவறையில் இருக்காங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாளோடு சேர்த்து பஞ்சபேரங்களுக்கும் இந்த தோமாலா சேவா சமயத்தில் ஒவ்வொரு மலர் மாலைகளாக சாற்றிட்டே வருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சேவாவை தான் தோமாலா சேவா என்று நம்ம சொல்கிறோம். மலர் மாலைகள் எல்லாம் சாற்றி முடித்து ஆரத்தி காட்டி முடித்த பிறகு எல்லா பக்தர்களையும், அதாவது இந்த 3 அறைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய தோமாலா சேவாவில் சிரட்டான பக்தர்களை எல்லாமே வரிசையில் நிற்க வைத்து எல்லா பக்தர்களுக்குமே பெருமாள் கருவறை முன்னாடி இருக்கக்கூடிய குலசேகரன் படிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கியூவிலேயே மூவ் ஆகி அப்படியே பெருமாளை பார்த்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் தோமாலா சேவா. தோமாலா சேவா பற்றிய டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து அர்ச்சனா சேவா. இந்த அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆகக்கூடிய பக்தர்களும் தோமாலா சேவாவை போலவே பெருமாள் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 30 முதல் 35 நிமிடங்கள் வரைக்கும் தரிசனம் பார்க்கலாம். அர்ச்சனா சேவாவில் பெருமாளினுடைய திருப்பாதங்களுக்கு அவருடைய சேஷர நாமங்கள் சொல்லி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அவருடைய திருமார்பில் இருக்கக்கூடிய தாயார்களுக்கும் அவங்களுடைய நாமங்கள் சொல்லி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு தீப ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே இதில் சிலட்டான எல்லா பக்தர்களும் வரிசையாக நின்று தோமாலா சேவாவை போலவே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கியூலேயே நம்ம போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். இதுதான் அர்ச்சனா சேவா. இதே நீங்கள் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆகுறீங்கன்னா இதே போல் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து
சுமார் 25 முதல் 30 நிமிடங்கள் நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் பெருமாளினுடைய திருப்பாதங்களுக்கு அவருடைய அஷ்டோத்திர நாமங்கள் சொல்லி ஒவ்வொரு நாமமும் சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு தங்கத் தாமரை அவருடைய திருப்பாதத்தை சுற்றி வச்சுட்டே வருவாங்க. இதே போல் அவருடைய 108 திருநாமங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளினுடைய திருப்பாதத்தை சுற்றி 108 தங்க தாமரைகள் இருக்கும். இதுதான் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் நடக்கும். இந்த சேவா முடிந்த பிறகு சேவாவில் செலக்டான பக்தர்கள் எல்லாருமே மற்ற சேவாக்களைப் போலவே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு முன்னாடி வரைக்கும் கியூலேயே மூவ் ஆகி பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த அனுபவம் எல்லாமே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் 10,500 ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் 10,500 ரூபாய் கொடுத்து நம்ம தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்திலும் சுப்ரபாதம் சேவா போலவே வரிசையாக போய் நம்ம பெருமாளை பக்கத்தில் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வரிசையில் திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து உட்கார்ந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அரிய வாய்ப்பு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டை விட மிக மிக குறைந்த விலையில் பக்தர்கள் அதிக நேரம் தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மாதமுமே இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இலவசம்தான். ஒரு முறை நீங்கள் இந்த ஆர்ஜித சேவாவில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனத்திற்காக அட்டன் பண்ண நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த லக்கி டிக்கெட்டுக்காக ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைனா ரொம்ப மாதங்களாக ட்ரை பண்ணுறோம், ரொம்ப வருடங்களாக ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எல்லா நாட்களுக்கும் எல்லா சேவாக்களுக்கும் தான் நாங்களும் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம், இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். பெருமாள் ரொம்ப நாள் பக்தர்களை காக்க வைக்கிறார் அப்படின்னாலே ஒரு சிறந்த தரிசனத்திற்காக தான் அந்த காத்திருப்பு நேரம் இத்தனை நாட்கள் இருக்கிறது என்ற ஒரு அதீத நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே எல்லா சேவாவிலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெருமாள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் அல்லது நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைன் லக்கி டிக்கெட்டுக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.